எல்லா சாதி பிரச்சனையும் தலித்துகள் மீதான பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. நாங்கள் எதிர்கொள்ற பிரச்சனை இன்னும் கொடுமையானது. அப்படி பார்த்தா தலித் மக்களை விட முஸ்லீம் மக்கள் கொடுமைப்படுத்துறது அதிகமா குறைவா? இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லீமாக பிறந்ததுனால அவர் படுகின்ற கொடுமைகள் என்ன? அவர் வர்த்தகம் நடத்த முடியாது, ஒரு கடை நடத்த முடியாது. இந்த 24 தேர்தல் ஃபுல்லாவே முஸ்லீம்களை வில்லனாக்கி தானே மோடி பிரச்சாரம் பண்ணாரு, அமித்ஷா பேசினாரு. புல்டோசர் எப்படி பயன்படுத்தணுன்றது யோகி ஆதித்யநாத் கத்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப ரஞ்சித்துடைய வாதப்படியே இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா ஒடுக்கப்படுறது முஸ்லீம் மக்கள் தானே. சில சம்பவங்களை வைத்துக் கொண்டு தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள், ஆணவ படுகொலை நடக்கிறது. அதனால தமிழ்நாடு இன்னும் மாறல, திருந்தல, அப்படி நம்ம சுருக்கி எளிமைப்படுத்தி பார்க்க முடியாதுன்னு நான். எங்களை மீறி சென்னை யார் ஆள முடியாது, மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லி நீங்க யாரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை சொல்லிட முடியாது. சென்னையில கடும் உழைப்பு, குறைந்த கூலிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் வடமாநில தொழிலாளிகள் தான். அவங்க தான் இன்னைக்கு சென்னையை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே இப்போ இதை ஒரு தொழிலாளியின் பார்வையிலிருந்து பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ வடமாநிலங்கள்ல இருந்து அவர்கள் ஏன் நீங்க வராங்க, அங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வருமானம் இங்க இருக்குதுன்றதெல்லாம் வராங்க. நான் சொல்ல வர ஒரே பாயிண்ட், இந்த நாங்க நீங்க இப்படி ஒரு நரேஷனை நீங்க கட்டியமைக்காதீங்க. எதற்கெடுத்தாலும் பிஜேபி வந்துடும் சொல்லி பேசுறீங்க. தலித்துகள்கிட்ட சொல்லாதீங்க. நாங்கள் இயல்பிலேயே பிஜேபிக்கு எதிரானவர். அம்பேத்கர் RSS உருவான காலத்திலேயே நாக்பூர்லேயே அவருக்கு எதிராக களம் கண்டவர். அதனால தலித்துகள்கிட்ட நீங்க இந்த பிஜேபி வந்துடும் கதை, இந்த இந்தியா கூட்டணி, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க. நாங்கள் இயல்பிலே பிறப்பிலேயே நாங்கள் அதுக்கு எதிரானவர். நான் இப்போ ரஞ்சித் அவர்கள் சிராக் பாஸ்வானை கண்டித்து பேசுறதுக்கு எங்கேயாவது பேசியிருக்காரா? இல்லது அவருடைய அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் பிஜேபி கூட்டணியில் அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவரை என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்காரா? அல்லது குடியரசுக் கட்சியினுடைய பல பிரிவுகள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருந்திருக்குது, அதை என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கிறாரா? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் பிஜேபியை நேரடியாக ஆதரிச்சிருக்கிறாரு. இல்ல பங்கார லட்சுமணன் முன்னாடி பிஜேபி அகில இந்திய தலைவரா ஆந்திராவை சேர்ந்தவர் போட்டாங்க. இதனால பிஜேபி பட்டியலின மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்ப இதுல எல்லாம் ரஞ்சித்துடைய பார்வை என்ன? அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்போ சனிக்கிழமை 20ஆம் தேதி ரஞ்சித் அவர்களுடைய ஒரு தலைமையிலான பேரணி, ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி கேட்டு பேரணி அப்படின்றதுதான் தலைப்பு. அது தலைமையிலயா இல்ல கூட்டு இயக்கங்களா? அது ஒரு எல்லாமே சேர்ந்துதான் இருந்தாலும் கூட ரஞ்சித்துடைய ஐடென்டிட்டி தான் அதுல பிரதானமா இருக்குது. நீலம் அவர் பண்பாட்டு மையம் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவரை மையமாக வச்சு தான் அது இருக்குது. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முந்தின நாளே திரும்ப அவர்கள் பேசி அதில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் விமர்சனம் ஆயிடுச்சு. நம்ம அது கூட நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ ரஞ்சித் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ரொம்ப உணர்ச்சிகரமாக, ஆவேசமாக அவர் பேசியிருக்கிறார். அது குறித்து தான் நான் கேட்கலான்னு நினைக்கிறேன். இப்போ அதில் அவர் இது பணம் கொடுத்து வந்த கூட்டமா அப்படின்னு திருமாவுக்கு பதில் சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். திரும்ப தான் அது விமர்சனம் சொன்னது, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் நிறைய பேசினாலும் நம்ம சில விஷயங்களை மையப்படுத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நீதி கட்சி ஆட்சியிலிருந்து எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரல, அதிகாரத்துல பங்கு தரலங்கிறதா அவர் சொன்னதா நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய பார்வை? இல்ல, இப்ப நீதி கட்சி காலத்துல இருந்து எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தரப்படலைன்னு சொல்றாருலே, எதை மீன் பண்றாரு? இல்ல, MC ராஜா கூட இருந்திருக்கிறார், அவர் சில கோரிக்கைகளை வைக்கிறார். அவங்க இப்போ என்ன அன்னைக்கு கேட்ட கோரிக்கைங்கிறது கல்வி அப்படிங்கிறதுக்கான ஒரு இது, எங்களுக்கு விடுதி கட்டி கொடுக்கணும், தனி பள்ளிக்கூடங்கள் வேணும், பள்ளிக்கூடத்தில் இத்தனை பேருக்கு இடஒதுக்கீடு வேணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளாக தான் பிரதானமாக இருந்தது. ஆனால் அதை அப்படி செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி வந்திருக்கும் இல்லையா? இல்லை, இப்போ இந்தியாவிலேயே முதன்முறையாக நீதி கட்சி காலத்தில் தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது வழங்கப்படுது. இன்று வரை கூட நம்ம தமிழக அரசுல அதை சாதி சான்றிதழ்னு சொல்றதில்லை, வகுப்பு வாரி சான்றிதழ் அப்படின்னு தான் சொல்றோம். சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மக்கள், அதுல BC, SC, ST, அப்புறம் BCல இருந்து MBC, இப்படி இந்த பிரிவுகளை வகுப்பு வாரி பின்தங்கியவர்கள் அப்படின்ற முறையில் தான் அதை நம்ம குறிக்கிறோம். இதற்கான ஒரு ஆரம்பம் என்பது நீதி கட்சி காலத்துல தான் இது துவங்கப்பட்டது. நீதி கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானாலும் பின்னாட்களில் அவங்க இதை பேசுகிறாங்க, செய்கிறாங்க. இது மட்டுமல்ல, அது நீங்கள் இப்போ தேவதாசிகள் ஒழிப்பு சட்டமாக இருக்கட்டும், பெண்களை பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், இப்படி பல மாற்றங்கள் நீதி கட்சி காலத்தில் நடந்திருக்குது.
அப்போ நீதி கட்சி வந்து விட்டதை வந்து இன்னும் வந்து வீரியமாக வந்து பெரியார் வந்து செய்கிறார். அவர் 40களில் வந்து திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து அவர் வந்து பேசி வந்து செய்கிறார். அதுக்கு பிறகு வந்து திமுக, அப்புறம் திமுகலேருந்து பிரிந்தது வந்து எம்ஜிஆர், அதிமுக. இப்படி வந்து இவங்க சொல்றது போல இப்போ அதிமுகவை நம்ம திராவிட இயக்கம் சொல்லலைன்னாலும் கூட இது திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியில தான் இது வந்து திமுக போட்ட பாதையிலிருந்து விலகல அவங்க. நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்லி கலைஞருடைய திட்டத்தை அவர் இன்னும் விரிவாக்கம் பண்றார். இதுல வந்து இப்ப இதனால இடஒதுக்கீடு அப்போதே வந்து வழங்கப்பட்டிருக்குது. பின்னாளில் அது வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு வந்து அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு வந்து அது சட்ட ரீதியாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்தியாவிலேயே வந்து அதிகமாக இடஒதுக்கீடு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் வந்து இருக்குது. இப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த பாடத்தை பார்த்து கொண்டு தான் 90களில் வந்து விபி சிங் வந்து மண்டல் கமிஷன் வந்து கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடை வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து ரஞ்சித் சொல்வது போல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் தரலைன்னா அவர் குறிப்பாக எதை மீன் பண்ணுறாரு? நீங்கள் வெள்ளையர்கள் ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கல்லூரிகள் பள்ளிகள்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதில் குறிப்பாக வந்து வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிட மக்கள்லாம் வந்து கல்லூரிக்கு போய் படிக்கிறது, பேசுறது, அறிவுஜிகளாக வருவது என்பது அப்போவே வந்து துவங்கிருச்சு. அப்படி தான் நீங்கள் சொன்ன எம்சி ராஜாவோ இல்லை அயோத்திதாச பண்டிதரோ ரெட்டைமலை சீனிவாசனோ எல்லாம் அப்படி தான் வந்து வராங்க. அதற்கான துவக்கம் என்பது இங்கேயே வந்து வந்துருச்சு. இதில் வந்து திராவிட இயக்கம் வந்து இப்போ நீங்கள் 1950கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சீனிவாசராவ் வந்து யார்? அவர் வந்து கர்நாடகாவிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியால் வந்து கீழத்தஞ்சைக்கு வந்து அனுப்பப்பட்டவர். கீழத்தஞ்சையில் வந்து பெரும்பான்மை வந்து நிலமற்ற கூலி விவசாயிகளாக இருக்கிறவங்க வந்து தலித்துகள் தான். மற்ற சாதியினரும் இருந்தாலும் அவங்க வந்து பிரதானமாக வந்து இவங்க தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் வந்து கொடுமைப்படுத்துகிறார்கள். சாணிப்பால், சவுக்கடி இந்த கொடுமையெல்லாம் நடக்கும் பொழுது அன்றைக்கு சீனிவாசராவ் தலைமையில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து அதை போராடி வந்து அந்த கொடுமைகளை வந்து ஒழித்தது, கூலி உயர்வை வந்து வாங்கி தந்தது. அதனால் தமிழ்நாட்டில் வந்து பொது உடைமை இயக்கமும் செஞ்சுருக்குது, திராவிட இயக்கமும் வந்து செஞ்சுருக்குது. பின்னால் 90களில் வந்து அம்பேத்கர் இயக்கங்கள், அம்பேத்கர் கொள்கையை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் வந்து அது வந்து நீங்கள் விசிகாவை சொல்லலாம். இப்படி வந்து இவங்க எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இன்னமும் நம்ம வந்து ஒரு சாதிய சமூகமா, பார்ப்பனிய சமூகமா என்றால் வந்து ஆம், அப்படித்தான் இருக்கிறோம். இன்றும் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு மேலிருந்து கீழே வந்து ஒரு திட்டங்களிலோ இடஒதுக்கீடோ அதை கொண்டு வருவதற்கான ஒரு அணுகுமுறை இருக்குதா இல்லையா அப்படின்றதா வந்து பார்க்கணும். பண்ணையடிமை முறையெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி தான் இருக்குது. இதை சில சம்பவங்களை வைத்து கொண்டு வந்து தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள், ஆணவ படுகொலை நடக்கிறது, அதனால வந்து தமிழ்நாடு இன்னும் மாறல, திருந்தல, அப்படி நம்ம வந்து சுருக்கி எளிமைப்படுத்தி பார்க்க முடியாதுன்னு நான் கருதுறேன். இது இங்கே மட்டும் வந்து இல்லை. நீங்கள் இப்போ பீகார் எடுத்துக்கங்க. பீகாரில் வந்து நீங்கள் நம்ம இங்கே கீழத்தஞ்சை போராட்டத்துக்கு பிறகு 70கள் 80கள் 90கள் எல்லாம் பீகாரில் வந்து ரஜபுத் சேனா, பூமிகார் சேனா இந்த மாதிரி வந்து உயர் சாதி மேல் சாதியினுடைய இராணுவங்கள் வந்து தலித் மக்களை ஒரு கிராமத்துக்கு போனாங்கன்னா அங்கே நிற்க வச்சு அவ்வளோ பேரை சுட்டு வந்து கொள்வாங்க, குடிசைகளை மொத்தமாக எரிச்சிட்டு வருவாங்க. இந்த படுகொலைகள் பல இடங்கள்ல வந்து நடந்திருக்குது. அன்றைக்கு அந்த கொடுமையை தடுத்து நிறுத்தியது வந்து இடதுசாரி இயக்கம் தான். இப்போ இன்றைக்கு வந்து தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளில் வந்து அன்றைக்கு வந்து அது வந்து மக்கள் யுத்தமாக இருந்தது. பீகாரில் வந்து அது எம்சிசி, மாவோயிச கம்யூனிஸ்ட் மையம் அப்படின்னு இருந்தது. அப்போ அந்த எம்சிசி அமைப்பினர் வந்து மக்களை திரட்டி 2 பிரிவிலையும் இருக்கக்கூடிய ஏழைகளை வந்து திரட்டி ஒரு 1000-500 பேருன்னு திரட்டி கொண்டு போய் இந்த தனியார் இராணுவத்தை வந்து தண்டித்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தலித் கட்சிகள் வந்து பீகாரில் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அல்லது வந்து மகாராஷ்டிராவில் வந்து அம்பேத்கர் ஆரம்பித்த குடியரசுக் கட்சியிலேருந்து பிரிந்து போன பல குடியரசுக் கட்சிகள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அப்போது பீகாரில் வந்து அந்த உயர் சாதிகள் வந்து தலித் மக்களை வந்து கொல்றாங்க, லிட்டரலாக வந்து கிராமமாக வந்து அழிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தியது வந்து செங்கோடி இயக்கம் தானே, அவங்க தானே வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் வந்து கேரளாவில் வந்து புன்னப்பராயில் அந்த படுகொலை வந்து நடந்தது இல்லையா? அதன் பிறகு அங்கேயும் வந்து பெரிய மாற்றம் வந்து வருது. மேற்கு வங்கத்தில் வந்து இடதுசாரிகள் அரசாங்கம் ஏற்ற பிறகு வந்து நில விநியோகம் வந்து மேசியாக வந்து நடக்குது. தெலுங்கானா போராட்டம் வந்து ஆந்திராவில் வந்து நடக்குது. தெலுங்கானா போராட்டத்தில் வந்து
தலித்துக்களே வந்து கிராம தலைமை பஞ்சாயத்தில் வந்து அமரக்கூடிய நிலைமைகள்லாம் அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்படி வந்து பொது உடைமை இயக்கம் இந்தியா முழுவதும் வந்து பண்ணியிருக்கு. அதனால வந்து இயக்குனர் ரஞ்சித்திட்ட நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க நாங்க இப்படி பேசுவதே தவறுன்னு நான் வந்து கருதுறேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, எல்லா இடங்களையும் சாதி இருக்குது, ஆனா எல்லா சாதி பிரச்சனையும் தலித்துகள் மீதான பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. நாங்கள் எதிர்கொள்ற பிரச்சனை இன்னும் கொடுமையானது. ஏதோ ஒரு வகையில் நிலம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, நாங்கள் நிலம் மற்றவர்களா இருக்கிறோம். இதை புரிஞ்சு பேசுங்க, மொத்தமா சாதி பிரச்சனைன்னு பேசாதீங்க. அப்படி பார்த்தா வந்து தலித் மக்களை விட முஸ்லீம் மக்கள் வந்து கொடுமைப்படுத்துறது அதிகமா குறைவா? இன்றைக்கு இந்தியாவில் வந்து முஸ்லீமாக பிறந்ததுனால வந்து அவர் படுகின்ற கொடுமைகள் என்ன? அவர் வர்த்தகம் நடத்த முடியாது, ஒரு கடை நடத்த முடியாது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த கான்வார் யாத்திரைன்னு ஒன்று நடக்குது. காவடி தூக்கிட்டு வந்து போவாங்க, கங்கை கரையில் தண்ணியை தூக்கிட்டு வந்து அவங்க கிராமங்களில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும். இந்த யாத்திரை நடக்கக்கூடிய பல 100 கிலோமீட்டர் பாதையில் வந்து இருக்கக்கூடிய கடைகள்லாம் அந்த உரிமையாளர் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, அங்கே வேலை செய்கிறவங்க யாரு, முன்னாடி வந்து கடை முகப்பில் எழுதி ஒட்டி வைக்கணுமா. இதனுடைய நோக்கம் வந்து என்ன? முஸ்லீம் கடைகளை வந்து புறக்கணிக்கணும். ஒரு இந்து கடையிலே ஒரு முஸ்லீம் வேலை பார்த்தாருன்னா அந்த கடையை வந்து புறக்கணிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு இந்து வணிகர் வந்து ஒரு முஸ்லீம் தொழிலாளியை வந்து வச்சுக்குவாரா? உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில், இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து புல்டோசர் வைத்து எத்தனை முஸ்லீம்கள் வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்குது. இந்த 24 தேர்தல் ஃபுல்லாகவே முஸ்லீம்களை வந்து வில்லனாக்கி தானே மோடி வந்து பிரச்சாரம் பண்ணார், அமித்ஷா வந்து பேசினார். புல்டோசர் வந்து எப்படி பயன்படுத்தணுன்றது யோகி ஆதித்யநாத் வந்து கற்றுக்கணும்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ரஞ்சித்துடைய வாதப்படியே இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக ஒடுக்கப்படுறது முஸ்லீம் மக்கள் தானே. எனவே இதை வந்து இப்படி பிரித்து தனித்து பேசுவது வந்து தவறு. சமூகத்தில் வந்து எங்கெல்லாம் கொடுமை நடக்கிறதோ, யார் மீதெல்லாம் அநீதி நிகழ்த்தப்படுகிறதோ அத்தனை பேருக்காக தான் நம்ம குரல் கொடுக்கணுமே தவிர, இதுல ரெண்டாவது நான் சொல்ற அந்த நாங்க நீங்கன்றது இருக்கு இல்லையா, அவர் சொல்லுவது போல தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறையோ அநீதியோ பிரச்சனைகளோ அதுவும் நீங்க மற்ற சாதி இந்துக்களுடைய பிரச்சனை ஒன்று இல்லைன்றது வந்து உண்மைதான். ஆனால் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அல்லது நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இதுல வந்து அனிதா மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? மற்ற பிசி எம்பிசி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படலையா? இல்லை கிராமங்களில் வந்து பிசி எம்பிசி மக்கள் வந்து வாழலையா? அப்போ எல்லாருக்குமான பிரச்சனையாக தானே இருக்குது. அதனால் இது ரெண்டும் வந்து செய்யணும். தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறையும் வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து கேட்க வேண்டும். எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம வந்து தட்டி கேட்க வேண்டும். அதில் முஸ்லீம்கள் பிரச்சனைகள் வந்து பிரதானமாக இருக்கிறது. இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் நாங்கள் என்று பிரித்து பேசுவது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஆம்ஸ்ட்ராங்கன்னா இறந்துருக்கிறார். இறந்த போது பார்க்க வந்தவர்கள் தலித் இயக்கங்கள்லேருந்து வராங்க. ஆனால் திமுகவில் வந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, அதிமுகவில் எம்எல்ஏ. உங்களை நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கிறோம். ரிசர்வேஷன் ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சே வந்திருக்க முடியாது. நீங்கள் பதவி அனுபவிக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க, ஆனால் தலைவர் இறந்துருக்கிறார், நீங்கள் பார்க்க கூட வரமாட்டேன்றீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஏன் ரிசர்வேஷன்? இதுவே உண்மைக்கு மாறானதுங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போய் நேரடியாக ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போய் அங்கே வந்து துக்கம் விசாரித்து விட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரா இல்லையா? அப்போ திமுகவினுடைய தலைவரே முதலமைச்சரே போனது பிறகு மற்றவங்கள்லாம் வரல, ஏன் வரல அப்படின்ட்டு கேட்பது சரியா இருக்க முடியுமா? இப்போ ஸ்டாலினை விட அடுத்த அதிகாரம் கொண்டவர்கள் யாருன்னு நான் கேட்குறேன். அப்போ இந்த வாதமெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், அப்படி ஒன்று பிரச்சனை வந்து வேற வகைகளில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இவர் சொல்கிற இந்த சம்பவத்தில், இந்த உதாரணத்தில் வந்து அது இல்லை. இப்போ மேயர் பிரியா வந்து வரல, அவங்க வந்து ரிசர்வேஷனால தான் இங்கே வந்து வந்தாங்க. முதல்ல சென்னையில் வந்து உள்ளூராட்சி தேர்தல்கள், இந்த தேர்தல்களுக்கே வந்து அது வந்து எதை வந்து எஸ்சிக்கு வந்து ஒதுக்கலாம், எதை வந்து சுழற்சி முறையில் வந்து மாற்றி கொடுக்கலாம் என்பதை வந்து மாநில அரசு தான் தீர்மானிக்குது. அப்படி தான் இங்கே வந்து ஒரு பட்டியலினத்தவரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போ வந்து பிரியா வந்தாங்களா, அப்புறம் வந்து அந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவங்க வந்தாங்களா, இதெல்லாம் வந்து கேட்குறாரு. முதலமைச்சரே வந்திருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுங்க. பிரச்சனைகள் வந்து இவர் வந்து வந்தாங்களா வரலையான்றதுல வந்து பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறை எந்த லெவலில் இருக்குது, அதை எதிர்த்து போலீஸ்கிட்ட கேட்டால் நமக்கு வந்து நியாயம் கிடைக்குதா? இப்போ நாங்குநேரில் வந்து ஒரு பையன் வந்து தாக்கப்படுகிறான். அந்த பையனுக்கு வந்து உதவி செய்து அவன் படிப்பதற்கான உதவிகளை வந்து அரசாங்கம் வந்து செய்கிறது. அத்தோட வந்து விடலை. ஒரு நீண்டகால நோக்கத்தில் வந்து பள்ளிகளில் வந்து இந்த மாதிரியான சாதி பாகுபாடுலாம் இருக்கக்கூடாது என்பதற்காக நீதியரசர் சந்துரு தலைமையில் கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் ஒரு பரிந்துரை வந்து கொடுக்குறாங்க. அந்த பரிந்துரையை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மொத்த சமூகமும் குரல் கொடுக்கணும்.
அதுல வந்து பிஜேபி வந்து அதை வந்து எதிர்த்து பேசுகிறது, அதிமுக ஓரளவு வந்து அதை எதிர்த்து பேசுகிறது. அப்ப இதையெல்லாம் தட்டி கேட்காமல் திமுக அரசு வந்து முழுக்க முழுக்க தலித்துகளுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துருச்சு நான் வந்து சொல்ல வரல. ஆனா அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கிறாங்களா இல்லையா, இதை பார்க்காமல் நீங்க நாங்கன்னு பேசுறது இருக்கு இல்லையா. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அப்ப அவர் இந்த நீலம் நடத்துகின்ற நிகழ்வுகளை பத்தி அவர் சொல்றாரு. நீலம் நடத்துகின்ற நிகழ்வுகள்ல அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்கலாம் வந்து வாராங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாருடைய குரலையும் ஒலிக்க செய்கின்ற மேடையா வச்சிருக்கிறோம். ஏன் அம்பேத்கரின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இல்லை அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பொது உடைமை இயக்கத்தவரோ திராவிட இயக்கத்தவரோ வந்து வரக்கூடாதா? இப்ப நம்ம வந்து என்ன சொல்ல வரோம், இந்தியாவில் வந்து பாரதிய ஜனதா பாசிசம் என்ற சூழல்ல வந்து இந்த மாதிரியான முற்போக்கு இயக்கங்கள், அது அம்பேத்கர் இயக்கங்களா இருந்தாலும் சரி, திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்களா இருந்தாலும் சரி, பொது உடைமை இயக்கங்களா இருந்தாலும் சரி, இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு ஒற்றுமையை பற்றி பேசாமல் நீங்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்க வந்து இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு பேசுவது வந்து சரியாக இருக்குமா? இல்லப்பா, அவர் என்ன அவருடைய வருத்தம் என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் இறந்த போது அவரை வந்து ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்றவரு அப்படின்னு பிராண்ட் பண்ணது யாரு? முற்போக்காளர்கள் தான் செஞ்சாங்க. திமுக ஐடி விங் செஞ்சது முற்போக்காளர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு அந்த கோபம் இருக்குல்ல. அம்பேத்கரிசம் பேசுறவங்க யாரும் செய்யல, மற்றவங்க திராவிடம் கம்யூனிசம்னு இருக்கிறவங்க தானே பேசுனாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வாதத்துல வந்து ரஞ்சித் சொல்றதுல ஒரு விஷயம் வந்து உண்மைங்க. நீங்க பொது அரசியல்ல, பொது தளத்துல, பொது தொழில், பொது வணிகத்துல வந்து மற்ற ஆதிக்க சாதிகள் உயர் சாதியினருக்கான பங்கு போக தான் வந்து தலித்துகளுக்கு வந்து வருது. நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலே நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், அப்ப இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அவங்க ஆதிக்க சாதியாக தான் அது அநேகமா இருப்பாங்க. இவங்க போன பிறகு கடைசி வாய்ப்பு தான் வந்து தலித் மக்களுக்கு வருது. எனவே ஒரு தலித் கட்சியிலேயோ தலித் மக்களுக்கோ அவங்க வந்து நீங்க சொல்ற ரியல் எஸ்டேட் பண்றதோ அல்லது கட்ட பஞ்சாயத்து பண்றதோ இதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து குறைவு தான். ஆனா இன்றைக்கு வந்து சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புறநகரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ள எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற சமூகங்களுக்கு இணையா வந்து தலித் மக்களும் இந்த தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க. அதாவது நான் சொல்றது ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், இந்த இதுல வந்து அவங்களும் வந்து ஈடுபடுறாங்க. மற்ற எல்லா தொழிலையும் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா சென்னையில வந்து ஒரு கணிசமான அளவு வந்து தலித் மக்கள் வந்து இருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, வன்னியர் மக்களும் இருக்கிறாங்க, மற்ற முதலியார் மற்ற சமூக மக்களும் வந்து இருக்கிறாங்க. பார்ப்பனர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து நிலங்களோட தொழிலோட வந்து அவங்க இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல இருந்து நிலத்தை விட்டுட்டு வந்து இங்க சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவங்க. இப்போ சென்னையில இருந்து வந்து டெல்லி போறாங்க, அப்புறம் வந்து அமெரிக்கா மேற்குலக நாடுகளுக்கு வந்து போறாங்க. இப்படி வந்து இந்த மாற்றம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. முன்பு இருந்ததை விட தலித் மக்களுக்கான இடம் என்பது வந்து இங்க ஒரு ஸ்பேஸ் என்பது வந்து அதிகரித்திருக்கிறது. இல்ல, அதான் அவர் ஒத்துக்கிறாருல்ல. எங்களை மீறி சென்னை யாரும் ஆள முடியாது, சென்னையை நாங்க தான் அண்ணன் தான் ஆண்டுகிட்டு. அதுதான் சொல்ல வரேன். அந்த நாங்கன்னு பேசுறது தான் நான் தவறுன்னு சொல்ல வரேன். அந்த நாங்கன்றது வந்து எல்லா சாதியை சேர்ந்த ஜனநாயக சக்திகள், முற்போக்கு இயக்கங்கள் அவங்களுடைய ஒரு பிரதிநிதியாக அல்ல அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு உள்ளிணைத்து கொண்டு பேசுகின்ற குரலா இருக்குமே தவிர அப்படி பிரித்து பார்ப்பது தவறுன்னு தான் நான் சொல்ல வரேன். பாக்குறதுக்காக சொல்ல வரல. அவர் வந்து என்ன சொல்றாரு, சென்னையில நாங்க வந்து டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டாமினேட்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை ஆதிக்கம் செய்யறதா? அதிகாரம். அதான் மற்றவங்க மேல அதிகாரம் செய்யறதா? அது எப்படி சரியா இருக்க முடியும்? இவ்வளவு காலம் எங்களை நீங்க அதிகாரம் பண்ணீங்க, இப்ப நாங்க உங்களை அதிகாரம் பண்றோம். இவ்வளவு நாள் நீங்க எங்களுக்கு கொடுமை பண்ணீங்க, நீங்க எங்களுக்கு ஒடுக்குமுறை பண்ணீங்க, அதனால நாங்க திரும்ப அவங்க மேல ஒடுக்குமுறை பண்றோம். எப்படி சரியா இருக்க முடியும்? ஒடுக்குமுறை பண்றோம்னு சொல்ல, அதிகாரம் பண்றோம். அவர் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. ஆனா நாங்க தான் மெட்ராஸ், நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்றதே வந்து தவறு. ஏன்னா சென்னை என்பது வந்து இன்றைக்கு வந்து சென்னைக்கு வந்து மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து யாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து மக்கள் இங்கே வந்து குடிபெயர்ந்து வந்து வாராங்க. அது கோயம்பேடா இருக்கட்டும், இல்லை இப்போ மெட்ரோவில் வந்து வேலை செய்கிறவங்களாம் நாங்கள் தான் வேலை செய்கிறோம்னு சொல்லி ரஞ்சித் சொல்ல முடியுமா? அங்கே வந்து வடமாநில தொழிலாளிகள் தான் அதிகமாக வந்து வேலை செய்கிறாங்க. சென்னையில் வந்து கடும் உழைப்பு குறைந்த கூலிக்கு வேலை செய்கிறவங்கலாம் வடமாநில தொழிலாளிகள் தான். அவங்க தான் இன்னைக்கு சென்னையை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே இப்போ இதை வந்து ஒரு தொழிலாளியின் பார்வையிலிருந்து பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ வடமாநிலங்கள்லேருந்து அவர்கள் ஏன் இங்கே வந்து வராங்க, அங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வருமானம் இங்க இருக்குதுன்றதெல்லாம் வராங்க. நான் சொல்ல வர ஒரே பாயிண்ட், இந்த நாங்க நீங்க இப்படி ஒரு நரேஷனை வந்து நீங்க கட்டியமைக்காதீங்க. இதற்காக ஒத்த குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் சேர்த்து கொண்டு குரல் கொடுங்கள். அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்க முடியுமே தவிர தலித் மக்கள் மட்டுமே அணி திரண்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியாது.
முஸ்லீம் மக்கள் மட்டுமே அணி திரண்டு அந்த பிரச்சனையை தீர்ந்து விட முடியாது. இப்போ வந்து போன தேர்தலில் வந்து ரோஹித் வெமுலா பேரில் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு நலத்திட்டத்தை வந்து ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் அறிக்கையில் வந்து கொண்டு வராரு. அதன் பிறகு வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார்ல எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அதை வந்து பாரதிய ஜனதா வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள், அரசியல் சாசனத்தை வந்து அவர்கள் திருத்துவார்கள், திருத்தி விட்டா நமக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நமது உரிமை என்பது கிடைக்காது. அவர் பேசினாரா இல்லையா? அரசியல் அமைப்பை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த தேர்தலோட மையமான பிரச்சாரம். கையில புக்கோட தான் அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் வந்து அங்க பிஎஸ்பிக்கு ஓட்டு போடாம காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி பார்ட்டிக்கு வந்து தலித் மக்கள் ஓட்டு போட்டதுக்கு காரணமே அதுதான். தலித் மக்கள் மட்டுமல்ல, அயோத்தியில வந்து நிறுத்தின சமாஜ்வாடி எம்பி தலித் தான். அவர் ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயிச்சாரு. அதே போல சமாஜ்வாடியும் முன்ன மாதிரி வந்து யாதவர்களுக்கு அதிக சீட்டு கொடுக்காம எல்லா சமூக பிரதிநிதித்துவம் எடுக்கணும்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே அவங்க வந்து பிரதிநிதித்துவம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. எனவே வந்து இப்படி ஒரு பெரிய கேன்வாஸ்ல ஒரு பெரிய இதுல வந்து நாடு சமூகம் வந்து ஒரு முற்போக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதை பிற்போக்காக இழுப்பதற்கான வந்து பிஜேபி வந்து இருக்குது. இந்த சண்டையில வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பங்களிப்பு செலுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து மிட்டா மிராஸ்தார் ஜமீன்தார் கட்சி தான், இடஒதுக்கீடு எதிர்த்திருக்கிறாங்க, மாநிலங்களுடைய அந்த ஆட்சியை வந்து கலைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதே காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த மாற்றங்களை எல்லாம் நம்ம வந்து ஒரு கருப்பு வெள்ளையாக இப்படி பிரித்து பார்க்காமல் ஒரு பொது நோக்கத்திற்காக நம்ம எப்படி முன்னேறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். இப்போ திமுகவே எடுத்துங்களேன், இங்கே தமிழ்நாட்டில் வந்து சாதி வந்து ஒழியலைங்க, சாதிய பிரச்சனை வந்து இருக்குது. இன்னைக்கும் கூட சென்னையில் நான் வந்து சொல்கிறேன், ஒரு தலித்துக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ வாடகைக்கு ஒரு வீடு வந்து கேட்டு போனாங்கன்னா அவர்களுக்கு வந்து 5ல் ஒரு 3 இடம் மறுக்கப்படுது, 2 இடம் வந்து ஏற்கப்படுது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து கொஞ்சம் முற்போக்காக இருக்குது. ஆனால் 3 இடம் வந்து மறுக்கப்படுது. அதுலேயும் முஸ்லீம்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒடுக்குமுறை என்பது அதிகம். எனக்கு தெரிஞ்ச வந்து நாங்கள் முன்னாடி இருந்த வீட்டில் வந்து ஏற்ற வீட்டில் வந்து ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு. அவர் வந்து சாதாரணமாக ஒரு சம்பவம் சொல்கிறாரு. முன்னாடி வந்து ஒரு புரோக்கரெல்லாம் பார்த்துட்டு வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு வந்து பொருள்லாம் லாரியில் வந்து மினி லாரியில் கொண்டு போய் வந்து இறக்க போகிறாங்க. இறக்க போன உடனே ஒரு பேர் முஸ்லீம்னு தெரிஞ்ச உடனே வீடு கிடையாது கிளம்புன்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒடுக்குமுறை அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு நாடா, இதெல்லாம் ஒரு ஜனநாயகமா அப்படின்றதுலேருந்து ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக வந்து சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஆனால் அது நான் சொன்ன மாதிரி 5ல் வந்து 3 பேர் மறுத்தாலும் 2 பேர் வந்து அப்படி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து சென்னையில் வந்து எந்த சாதியன்னெல்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு பொதுவாக கேட்டுட்டு விட்டுறாங்க. நம்ம இல்லை இப்போ நாங்கள் நம்ம தோழர்களாக தெரிஞ்சுக்கிறாங்க, சிலர் தெரிஞ்சுக்க கூட விரும்புறதில்லை. இப்போ நம்ம தோழர்கள்லாம் வீட்டுக்கு வாடகைக்கு போகும்போது இந்த மாதிரி கேட்டாங்க, அரசல் புரசலாக கேட்டாங்கன்னா கூட நாங்கள் சாதி பார்க்கறது இல்லைங்க அப்படிதான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி அதனால நமக்கு வீடு வந்து மறுக்கப்படுறதில்லை. அதனால் இந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு சமூகம் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. கலைஞர் கொண்ட சமத்துவ திட்டம் வந்து என்ன? அது ஒரு கனவு திட்டம். இவ்வளவு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகள் இருக்கும் பொழுதே எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களையும் ஒரு குடியிருப்பில் வந்து ஒன்றா வாழ வைக்கணும். அக்ரகாரம், ஊர், சேரி என்று பிரிந்திருக்கின்ற சமூகம் தான் யதார்த்தம். ஆனால் அந்த யதார்த்தத்தை வந்து மாற்றி அமைத்து நாம் வந்து முற்போக்காய் போகணும்னு சொல்லி புதிய உலகத்தை படைச்சு பார்க்குறாரு. ஒரு கனவுலையாவது அது வருதா இல்லையா? அப்போ ஒரு 140 கிராமங்களில் வந்து சமத்துவத்தை வந்து கட்டுறாரு. கட்டி வந்து அதில் 100 வீடுகள், 100 வீடுகளில் வந்து எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, எஃப்சி எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. இப்படி ஒரு முயற்சியை வந்து கலைஞர் செய்தாரா வந்து இல்லையா? பின்னாடி வந்து ஜெயலலிதா அந்த திட்டங்களை எல்லாம் வந்து அதுக்கு வந்து கவனம் செலுத்தாமல் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும்னு சொல்லி நான் இயக்குனர் ரஞ்சித் வந்து தோழமையோட கேட்டுக்கிறேன். அவர் சொன்னதுல மெட்ராஸை கட்டி ஆண்டார் அண்ணன் அப்படின்னு சொல்றார், பவர்ஃபுல் லீடர்னு வார்த்தையை சொல்றார். இன்னொரு பக்கம் அவர் வந்து ரவுடி கிடையாது, கட்ட பஞ்சாயத்து பண்றவர் கிடையாது, அவர் வந்து அமைதி வழியில பௌத்தத்தை நோக்கி பிரச்சாரம் செய்தார். அவர் பௌத்தத்தை பிரச்சாரம் பண்ற காரணத்தினால, இந்து மதத்தை எதிர்த்த காரணத்தினால கூட அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் கூட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றார். ரெண்டுமே முரணா இருக்குது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ எனக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்த வரைக்கும் இப்போ போலீஸ் விசாரணையை நடத்திட்டு இருக்கிறதுனால மற்ற யூடியூப் சேனல் மாதிரி நம்ம ஒரு மீடியா ட்ரையல் வந்து வைக்க வேண்டாம். அது என்ன காரணம், யார் குற்றவாளிகள், இப்போ வர வர அந்த குற்றவாளிகளை வந்து அவங்க பிடிக்கிறது, குற்றம் சாட்டப்பட்டவரை பிடிக்கிறதுன்றது நெட்வொர்க் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஏடிஎம்கேக்காரங்க நிறைய பேர் உள்ள வராங்க. ஆமாம், ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாம் வந்து உள்ள வராங்க. பல கேங்கு சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி வந்து இருக்குது. இப்போ திமுகவை சார்ந்தவர்கள் நேரடியாக இல்லைன்னாலும் திமுகவுக்கு தொடர்பான 1-2 பேரையும் கூட குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களையும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதை வந்து போலீஸ் வந்து விசாரிக்கட்டும். இப்போ இது வரைக்கும் வந்து போலீஸ் விசாரணை நியாயமாக போகுதா இல்லையா அப்படின்றதான் வந்து பார்க்கணும். மற்றபடி
திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கை என்ன என்பது வந்து அதிகமாக நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அவரே வந்து அப்படி ஒரு ஆக்டிவா இருந்தாரா அப்படின்றது எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு. நீங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இப்போ சென்னையில் இப்போ கிருஷ்ணசாமியாவது தலைநகரத்தில் இருந்தவர் கிடையாது. ஆனா அவர் வந்து தலைநகரத்தில் இருக்கிறார், வட சென்னையில் இருக்கிறார். அப்ப ஆக்டிவா பல வேலைகள் செஞ்சிருப்பாரு தான். நீங்க வழக்கறிஞர்களை படிக்க வச்சது, மாணவர்களுக்கு கல்வி படிக்க உதவி பண்ணாரு, அதை நான் வந்து சொல்லலை. நான் சொன்ன அரசியல் நடவடிக்கைன்னா, இங்கே தேர்தல் நடக்குது, தேர்தலில் வந்து பிஎஸ்பியோட, தமிழ்நாட்டு பிஎஸ்பியோட ஸ்டாண்ட் என்ன? அகில இந்திய ஸ்டாண்டு தான் எங்கள் ஸ்டாண்டு, அதனால நாங்கள் வந்து தனித்து போட்டியிடுறோம். அப்படி எதுவும் போட்டிட்டாங்களா? தனியாக தான் போட்டிட்டாங்க. சரி, போட்டிட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் வந்து நடக்குது, இதை எடுத்து ஏதாவது அறிக்கை சொல்லியிருக்காங்களா, ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்களா? அப்படி எதுவும் பார்க்கல. அதைத்தான் நான் அரசியல் நடவடிக்கைன்னு வந்து சொல்ல வரேன். இல்ல திமுக வந்து இந்த மாதிரி தலித் இஷ்யூக்காக அவர் வேலை செஞ்சாருன்னு சொல்றாங்க. நாங்க பொது காரியங்கள் நிறைய இல்லைனாலும் கூட தலித் மக்களுடைய நான் சொல்ல வர்றது வந்து பிஎஸ்பி என்பது ஒரு அரசியல் கட்சிங்க. நீங்க புத்த மதத்துக்கு மாறது, மக்களுக்கு உதவி செய்யறதுன்றதெல்லாம் உங்க தனிப்பட்ட பண்பு. ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர்ன்ற முறையில நீங்க வந்து எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்கிறீங்க அப்படின்னு கட்சியே என்ன செஞ்சதுன்னு கேக்குறீங்க. அதுதான் நான் வந்து கேட்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பிஎஸ்பியை நாங்கள் வந்து இப்படி வளர்த்துருக்குறோம், தமிழ்நாடு முழுக்க வந்து பிஎஸ்பிக்கு இவ்வளோ கேண்டிடேட் வந்து போட்டிருக்கிறோம், இந்த கொள்கைகளை நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்த மாதிரி நமக்கு வந்து தெரியல. ரெண்டாவது வந்து ரஞ்சித் வந்து மிகவும் மரியாதையாக கருதக்கூடிய அந்த புரட்சி பாரதம், இப்போ இந்த பூவை மூர்த்தி அவர் வந்து அவருடைய தம்பி தான் தலைவராக இருக்கிறான்னு நினைக்கிறேன், ஜெகன்மூர்த்தி. இப்போ இவங்க வந்து 19 தேர்தலில் 21 தேர்தலையும் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியிலாம் வந்து இருந்தாங்க. அப்போ பிஜேபி ஆதரிக்கின்ற ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்களே என்பதற்காக ரஞ்சித் அவர்கள் அவரை விமர்சிச்சிருக்கிறாரா? இல்லை, அது நீங்கள் அப்படி கேட்குறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எதற்கெடுத்தாலும் பிஜேபி வந்துடும் சொல்லி பேசுகிறீங்க, தலித்துகள்கிட்ட வந்து சொல்லாதீங்க, நாங்கள் இயல்பிலேயே பிஜேபிக்கு எதிரானவர், அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் உருவான காலத்திலேயே நாக்பூர்லேயே அவருக்கு எதிராக களம் கண்டவர், அதனால் தலித்துகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த பிஜேபி வந்துடும் கதை, இந்த இந்தியா கூட்டணி, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வந்து பேசாதீங்க, நாங்கள் இயல்பிலே பிறப்பிலேயே நாங்கள் அதுக்கு எதிரானவர்கள். அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அகில இந்திய அளவிலே என்ன உதாரணம், இப்போ பிஎஸ்பி வந்து மாயாவதி அவர்கள் வந்து எதற்காக இந்தியா கூட்டணிக்கு வரல? இப்போ பிஜேபி வர்சஸ் இந்தியா கூட்டணியின் களம் வந்த பிறகு இந்தியா கூட்டணியில் 1008 பஞ்சாயத்து இருக்குது, மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு பொது தளத்தில் வந்து பிஜேபி வீழ்த்தணும்னு அவங்க வந்து ஒன்றுபடுறாங்களா இல்லையா? பிஜேபி மீண்டும் பதவிக்கு வந்தால் இங்கே வந்து ஜனநாயகம் இருக்காது, அரசியல் சாசனம் இருக்காது, இது நேரடியாக இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்றாங்க இல்லையா? அந்த ஒன்று சேரலில் ஏன் மாயாவதி வந்து சேரவில்லை? அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான், அவர் அந்த கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த 5 தொகுதிகளில் ஜெயிச்சு நீங்க மந்திரியா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்து ராஷ்டிரம் அமைந்தால் இதை விட ஆபத்து தலித்துகளுக்கு வேற எதுவும் இல்லை, தலித்துகள் உயிரை கொடுத்தாவது அதை தடுக்கணும்னு சொல்றாரு. நான் இப்ப வந்து ரஞ்சித் அவர்கள் சிராக் பாஸ்வானை கண்டித்து பேசிட்டு எங்கேயாவது பேசியிருக்காரா? இல்லது அவருடைய அப்பா ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பிஜேபி கூட்டணியில் அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவரை என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்காரா? அல்லது குடியரசுக் கட்சியினுடைய பல பிரிவுகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருந்திருக்குது, அதை என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கிறாரா? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர் வந்து பிஜேபியை வந்து நேரடியாக வந்து ஆதரிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த கூட்டணி பிரிஞ்ச பிறகு அவர் ஏடிஎம்கேக்கு போனார், இருந்தாலும் அவர் உள்ளுக்குள்ள வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வந்து சித்தாந்த ரீதியாகவே ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து அவர் வந்துட்டாரு. இதே என்றைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கிறாரா? இல்லை எல்முருகனை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக போட்டாங்க, இப்போ திமுகவில் அதிமுகவில் கூட ஒரு தலித் தலைவர் வந்து வரல, இப்போ பாஜகவுக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் வந்து விட்டார் என்பதற்காக அதில் பிஜேபி வந்து நீங்கள் ஆதரிப்பீங்களா? இல்லை வந்து பங்கார லட்சுமணன் முன்னாடி வந்து பிஜேபி அகில இந்திய தலைவராக ஆந்திராவை சேர்ந்தவரை வந்து போட்டாங்க, இதனால பிஜேபி வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து உதவி செய்கின்ற கட்சி என்பதை எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்போ இதுல எல்லாம் ரஞ்சித்துடைய பார்வை என்ன? முத்தாய்ப்பாக ரஜினிகாந்த் வந்து யோகி ஆதித்யநாத் காலில் வந்து விழுகிறாரு. பாபர் மசூதி இடித்து கட்டப்பட்ட அந்த கோயில் திறப்பு விழாவில் வந்து ரஜினி வந்து குடும்பத்தோட போய் கலந்துக்கிறாரு. மோடியை வந்து அவரை நேரடியாக ஆதரிக்கிறாரு. அவர் வந்து தூத்துக்குடி கலவரம் போயிட்டு வந்து எல்லாம் ரவுடி எலமெண்ட்ஸ் தான் வந்து சமூக விரோதிகள்லாம் கலந்துக்கிட்டு பண்ணாங்கன்னு சொல்றாரு. இதே நான் யாருக்கும் பயப்படலை, என்கிட்ட 2 எம்எல்ஏ அதெல்லாம் இருக்குன்றதுனால பயப்படலைன்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்காரா? இப்போ ரஜினியை ஊரே கண்டிச்சு பேசுறாங்கல்ல, இவர் என்னைக்காவது கண்டிச்சு பேசியிருக்கிறாரா? அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு பொது நோக்கத்தில் உறுதியாக இருந்தால் நான் பட்டியலிட்ட அத்தனை பேரை நீங்கள் கண்டிச்சிருப்பீங்க. ஏன் வந்து நீங்கள் வந்து உரிமையோட வந்து புரட்சி பாரதம் கட்சிகிட்ட போய் அண்ணன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிற தப்பு, நீங்கள் ஒதுங்கி கூட இருங்க, நீங்கள் திமுகவோட ஆதரிக்காமல் இருங்க, இல்லை தனியாக கூட நில்லுங்க, ஆனால் அந்த கூட்டணியில் இருக்காதீங்க அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை பொது வெளியில் அதை ஒரு கோரிக்கையாக வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதையெல்லாம் ஏன் செய்யவில்லை? இல்லை ரஜினி என்னுடைய
ரஜினி படம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் அவர் வந்து நேரடியாக இந்த மாதிரி ராமர் கோயில் விழாவுக்கு போனதோ, யோகி ஆதித்யநாத் காலில் விழுகிறதோ, பிஜேபி ஆதரிக்கிறதோ எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அதை நான் மறுக்கிறேன், கண்டிக்கிறேன், அப்படி சொல்ல வேண்டியது தானே. அப்போ இதெல்லாம் ஏன் வந்து செய்யலை? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, தலித்துகளுடைய ஒற்றுமை அப்படின்றது வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு இடங்கள் சூழல்கள் காரணமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. முன்னாடியில 80களில் வந்து தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் இல்லை, பிரதான ஜாதிகளாக 3 சாதிகள், அருந்ததியர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் எல்லாருமே ஒன்னா தான் ஒரே கட்சிகள்ல தான் இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு 3 பெரிய கட்சிகளும் பிளவுபட்டுருச்சு. பிளவுபடுத்தினது யாரு? இப்படி எல்லா வகையிலையும் நம்மளை சிதைச்சிட்டாங்க, வேற வேற கட்சிகளா வந்து நம்ம பிரிச்சுட்டாங்க நம்மள. அதை தாண்டி நம்ம ஒன்றுபடணும்ன்றது தானே அவர் பேசுறாரு. புரட்சி பாரதம் அங்கங்க போறாங்க வராங்க எல்லாமே அவருக்கு தெரியுது. பிசிக திமுக கூட்டணியில இருக்கிறாங்க எல்லாமே தெரியுது. இதை தாண்டி ஒரு பிரச்சனை அடிப்படையில் நம்ம ஒன்று சேருவோம். ஒரு சதிகாரர்கள் பிரிக்கிறாங்க நம்மள, நம்ம ஒன்று சேருவோம்ன்றதானே அவர் சொல்றாரு. பிரச்சனை அடிப்படையில் ஒன்று சேரணும்னு சொன்னா நீங்க பாரதிய ஜனதாவுக்கு எதிரானவர்கள், பாரதிய ஜனதாவுக்கு எதிரானதான் தலித் மக்கள்னு சொன்னா அந்த புள்ளியில வந்து நீங்க எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? அந்த வகையில நீங்க புரட்சி பாரதத்தை விமர்சிச்சிருக்கீங்களா? அந்த வகையில நீங்க சிராக் பஸ்வானை வந்து விமர்சனம் செய்திருக்கிறீங்களா? இதான் வந்து என்னுடைய கேள்வி. வேல்முருகன் கூப்பிடணும்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல அவருடைய பாயிண்ட் லாஜிக் படி பார்த்தா அங்கதானே போகுது. நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் தலித் பிரச்சனைக்கா எல்லாம் ஒன்னா வாங்கினா அதுல பிஜேபி உண்டான்னு நான் கேட்கிறேன். இல்ல பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய தலித் கட்சிகள் அதுல உண்டான்னு கேட்கிறேன். அப்ப ஆமா உண்டு அப்படின்னு சொன்னா அது வந்து பிரச்சனைக்குரியது. இப்ப நீங்க சிராக் பஸ்வானையும் கூட்டுக்கலாம், கிருஷ்ணசாமியும் வந்து கூட்டுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆதரித்தாலும் கூட தலித் பிரச்சனைக்காக, அவர் தலித்துன்னு கிருஷ்ணசாமி வந்து அது பேரே மாத்தணும், அப்படியே பட்டியலின வெளியேற்றம்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம். இப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து போராட முடியுமா? அப்ப இந்த நாட்டில் வந்து சித்தாந்த ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் தலித் மக்கள் மீது மட்டுமல்ல, முஸ்லிம் மக்கள் மீது மட்டுமல்ல, இந்துக்கள்லயே சூத்திர மக்கள் மீதும் ஒடுக்குமுறை நடத்தக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா. இப்ப அதை எதிர்ப்பதற்கு நீங்க வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்காத பொழுது எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து நீங்க ஒன்னா வாங்கன்னு நீங்க வந்து எப்படி வந்து கோர்றீங்க? நம்ம ஒன்னா சேர்க்கறதுன்றது ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு திசையில பயணிக்கிறோன்ற அடிப்படையில வந்து இருக்கணும். அது இல்லாம வெறும் நான் வந்து பிறப்பால் தலித் என்பதற்காக நீங்க எல்லாரும் வந்து வாங்க. இப்ப பல கட்சிகள்ல வந்து தலித் சாத்தியமே இல்லைன்றீங்களா? இல்ல, நான் அதாவதுங்க ஒரு பிரச்சனைக்காக இப்ப முஸ்லிம் மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற கொடுமைகள் வந்து பொது சமூகம் வந்து பொதுவில் அமைதியா தான் இருக்கு. இப்போ வட இந்தியாவில் இந்தி பெல்ட்டில் வந்து புல்டோசர் வச்சு வீடு அடிக்கும் போது எந்த இந்துக்கள் போய் போராடுறாங்க? அப்போ குறைந்தபட்சமாக முஸ்லீம் மக்களே ஒன்று சேர்ந்து போராடுவது சரி அப்படின்னு தான் நான் வந்து சொல்றேன். இதுக்காக காத்திருக்க தேவையில்லை. ஆனால் அது வெற்றி பெறணும்னு சொன்னா மற்றவர்களும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். இப்ப நான் சொன்ன அந்த கன்வார் யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த காவடி யாத்திரையில வந்து முஸ்லீம் வர்த்தகர்களை வந்து புறக்கணிக்கணுன்றதுக்காக உத்தரவு போட்டாங்க இல்லையா, அதை வந்து இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் கண்டிச்சிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி கண்டிச்சிருக்குது, அப்புறம் ஓவைசி வந்து கண்டிச்சிருக்கிறாரு. இப்ப இவங்கெல்லாம் வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ பொது தளங்கள்ல இருந்து அதற்கு எதிர்ப்பு வரும்போது வந்து முஸ்லிம் மக்களுக்கான ஒரு ஒடுக்குமுறை மீதான பார்வை வந்து அதை வந்து ஒடுக்குமுறையை கண்டிக்க வேண்டும் என்ற பார்வை வந்து வருதா இல்லையா? இதைத்தான் நான் வந்து சொல்ல வரேன். அது ஒரு பிரச்சனை வந்து அது மாறுபடுது. அதை வந்து பிரித்து பார்க்காமல் பல கட்சிகள்லையும் தலித்துகள் இருக்கிறாங்க, அதனால நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, அதனால நம்ம வந்து ஒன்னா சேருவோம், ஒன்னா சேர்ந்து நம்ம ஓட்டுன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தை வைத்துக்கொண்டு நமது பலத்தை வந்து காண்பிப்போம் இப்படின்னு வந்து பிரித்து பார்ப்பது வந்து சரியல்ல. ஒரு பொது நோக்கத்துக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணைவதைத்தான் நம்ம வந்து செய்ய வேண்டும். அந்த செய்வது என்பது வந்து தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறையை வந்து ஏற்றுக்கொள்வது என்று பொருள் அல்ல. அது கண்டிஷனும் வந்து கிடையாது. அதையும் எதிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஒற்றுமையும் வந்து நம்ம வந்து எப்படி சாத்தியம் என்பது பார்க்க வேண்டும். அப்படித்தான் வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம ஒரு பாதையில வந்து ஒரு முற்போக்காயை வந்து கொண்டு போக முடியும். கடைசியா ஒரு கேள்வி, இதுதான் அதிகமா சர்ச்சையான கேள்வி. அண்ணன் திருமாவளவனை வந்து எனக்கு எதிராக வந்து நிறுத்துறாங்க, வந்து அண்ணா நாங்கள் வந்து உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு ஒரு சொன்னதை கிண்டல் பண்றாங்க எல்லாரும். அவர் வந்து மலை, இவர் வந்து மடி, அவருடைய உயரம் பெருசு, இவர் என்னமோ அவர் வந்து நான் உங்களுக்காக நிற்ப உங்களை விட்டுற மாட்டோம்னு சொல்றது வந்து அவரை சிறுமப்படுத்துவதாக அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ரஞ்சித்தை வந்து நேரடியாக விமர்சனம் பண்ணி பேசலை. ரஞ்சித்தும் வந்து திருமாவளவன் எங்கள் அண்ணன் தான், அவருக்கு நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாரு. எங்களுக்கு எதிராக எங்களையே நிறுத்துறீங்க, எங்கள் அண்ணனே எங்களுக்கு எதிராக நிறுத்துறீங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்படி நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இல்லைன்றதை வந்து நடைமுறையில் செயல்பாட்டில் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ போன தேர்தலில் வந்து அவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னார். ஆனால் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு பொதுவெளியில் அவர் அறிவிச்சாரா? ஏன் அறிவிக்கலை? விசிகாவுக்கு கூட பிரச்சாரம் பண்ண வரலையே.
அதான் ஏன் வரல? தெரியல, நம்ம அதுல பிஎஸ்பியோட தொடர்புல இருக்கிறதுனால எதுக்கு. இந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார்னா அவருடைய பிரச்சனையை அவரே புரிந்து கொள்வார். அவ்வளவுதான். ஓகே, நிறைவா நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. அதை மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.